ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் வெண்டைக்காய் வாங்கினா காரக்குழம்பு, சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வடியில் போட்டு தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வடித்து எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் நம்ம வெண்டைக்காயை துடைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஒரு வெண்டைக்காய் எடுத்து மேல் பகுதியும் கீழ் பகுதியும் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு வெண்டைக்காயை 8ஆகவும் கட் பண்ணிக்கலாம். பெரிய வெண்டைக்காவாக இருந்தால், சின்ன வெண்டைக்காவாக இருந்தால் 4ஆக இதை போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கோட்டிங் கொடுக்கறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாமே சேர்ந்த கலவையாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கலர் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெண்டைக்காயை இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலரி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு இருக்கணும். வெண்டைக்காய் குழகுழப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அந்த குழகுழப்பை இருக்காது. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்க விடலாம். நல்லா ஃபுல்லாக வெண்டைக்காவும் மசாலாலாம் ஊறுற மாரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு வெண்டைக்காயை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒட்டிக்காத ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு பொரிச்சிடுங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திரும்பி இன்னொரு சைடும் வேக விடலாம். ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், இன்னொரு சைடும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது சும்மாவே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.